ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி கனவா தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. நமக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப ஒரு டேஸ்ட்டும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கனவா வாங்கி ரெடியாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம இதை வச்சு தான் கனவா தொக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போது க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ சமைக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போது இதில் 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இது நல்லா ரெண்டும் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அதாவது தக்காளி கனிகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போது தக்காளி கனிஞ்சிருச்சு. இதில் 4-5 பூண்டு பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பூண்டு இது மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது அதோட வாசமும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூனு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஒரு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். ஓரளவு இந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கனவாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுறலாம். சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வதக்கி விடலாம். இதில் நமக்கு தொக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். அதாவது கனவா வேகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதுமானது. நல்லா கொதிக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நமக்கு கனவா ஒரு 10 நிமிஷத்துலேயே கரெக்டாக வெந்து ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அடுப்பு சிம்மிலே வச்சு அப்படியே வச்சிடலாம். மறுபடியும் மூடியை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. கனவா தொக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்டான கனவா தொக்கு சீக்கிரமாகவே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.